So hello நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல JBL இருந்து இந்த வட்டம் வேவோட செகண்ட் ஜெனரேஷன் லான்ச் பண்ணிருக்காங்க, வேவ் பட்ஸ் 2. இதை பொறுத்தளவு 2 வேரியன்ட் எப்பயும் போல ஒரு ஸ்டெம் டைப், நோட் பட்ஸ் டைப். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பட்ஸ் டைப். இந்த வருஷம் பாத்துட்டீங்கன்னா ஒரு 4 வைப்ரண்டான கலர்ஸோட பட்ஸ் டைப் ஒரு 3500 ரூபாய்க்கும், ஸ்டெம் டைப் 4000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் சீரிஸ் மாதிரி தான் இந்த வட்டமும் இதோட செகண்ட் சீரிஸும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சவுண்டோட கிளாரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது போக எப்பயும் போல அவங்களோட பார்ட்னரோட டைப் பண்ணி, இந்த ஹேமனோட டைப் பண்ணி இந்த JBL இந்த வட்டம் வேவ் பட்ஸ் 2 இன்னைக்கு Flipkart அண்ட் Amazon ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த வேவ் பட்ஸ் 2 பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அண்ட் இவங்களோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அதை தவிர்த்து சவுண்டோட கிளாரிட்டி, ஃபிட்னஸ், இது மாதிரி டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பிரீஃபா பிரிச்சு மேய்வோம். இந்த வட்டத்துக்குரிய JBL வேவ் பட்ஸ் 2 பத்திங்க. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இதான் JBL ஓட வேவ் பட்ஸ் 2 ஓட பாக்ஸ். நல்லா ஒரு காம்பேக்டா கொண்டு வந்திருக்காங்க. மேல JBL பை ஹேமன் அவங்களோட பார்ட்னர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்கேன் ஃபார் வாரண்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீழே இந்த பட்ஸோட ஹைலைட்டான விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கா, அந்த 4 மைக் சப்போர்ட் ஃபார் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த வேவ் பட்ஸ் 2 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சைட்ல இதோட இந்த பட்ஸோட ஹைலைட்டான விஷயங்கள், பேக் சைட்ல மேனுஃபேக்சர் பண்ணது, MRP மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல உங்களுக்கு அந்த சீலை ஓபன் பண்ணிடுவோம். ஓபன் பண்ணிட்டு மெதுவா அந்த கண்டெய்னர் ரிமூவ் பண்ணிடுவோம். சோ அந்த கண்டெய்னருக்குள்ள ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ரேப்பரோட பட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ஓரத்துல வச்சுவோம். சோ இந்த பாக்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா அவங்களோட யூனிவர்சல் கலரோட அவங்களோட JBL பிராண்டிங் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டேடியான டைப் C கேபிள் ஃபார் சார்ஜிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல உங்களுக்கு இந்த யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அவன் பாக்ஸ்குள்ள அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நம்ம TWS இந்த ரேப்பர்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம்னால உங்களுக்கு அந்த சென்டர்ல அந்த கிளிப் எடுக்கிறதுக்காக ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த ஸ்டெம் 2 பட்ஸ்லயும் அந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிருப்பாங்க, அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஓவரால் தட் பாக்ஸ்குள்ள அவ்வளவுதான். சோ அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க JBLோட இந்த வருஷத்துக்குரிய வேவ் பட்ஸ் 2 ஓட பேட்டர்னே சொல்லிக்கலாம். சோ தட் இதுக்கு முன்னாடி பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ண JBL வேவா இருக்கட்டும், இந்த வேவ் பட்ஸ் 2 இருக்கட்டும், ரெண்டுமே டிசைன் ஃபேக்டர் ஒரே மாதிரி தான் எடுத்து வந்திருக்காங்க. மேல உங்களுக்கு கேசிங் கிடையாது, சோ ஓப்பனா தான் இருக்கும். சோ இந்த வேவ் பட்ஸ் 2ல பாத்தீங்கன்னா இந்த பட்ஸா இருக்கட்டும் இல்ல இந்த ஸ்டெம் டைப்பா இருக்கட்டும், ரெண்டுலுமே உங்களுக்கு 4 வைப்ரண்டான கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதோட பிரைசிங், பட்ஸோட பிரைசிங் பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு 3500 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. ஸ்டெம்மோட பிரைசிங் பார்க்கும்போது 4000 ருபீஸ் கோட் பண்ணிருக்காங்க. இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் ஃபேக்டர் அண்ட் இதோட கம்ஃபர்ட் அண்ட் ஃபிட்னஸ் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் இதுல பாத்துருவோம். சோ ஃபர்ஸ்ட் டிசைன் ஃபேக்டர், முதலே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி வேவ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த வேவ் 2ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த நான் சூஸ் பண்ண பிங்க் கலர் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கு. சீக்கிரம் வந்து டஸ்ட் அண்ட் நம்ம கையில இருக்கிற அழுக்க வந்து சீக்கிரம் வந்து பிக் அவுட் பண்ணிக்கிறது. இதுக்காகவே ஸ்பெசிபிக் கேஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன், அதையும் நம்ம டெடிகேட்டடா ஒரு வீடியோ ரெடி பண்ணுவோம். ஓவரால் தட் ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு JBL பிராண்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷன் லைட் தான், சார்ஜிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு இண்டிகேஷன் லைட் எரியுது. ஸோ எவ்வளவு பெர்சன்டேஜ் இது மாதிரி விஷயங்கள் நம்ம வேணும்னா நம்ம ஆப் மூலமா தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் பாட்டம்ல நமக்கு கரெக்டா ஃபிட் பண்ற மாதிரி ஒரு லேயர் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு கன்வென்ட்டான லேயர்னே சொல்லிக்கலாம். அண்ட் பேக் சைட்ல உங்களுக்கு ஒரு டைப் C போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஃபார் சார்ஜ் பண்றதுக்கு. அண்ட் டாப்ல பார்க்கும்போது 2 பட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ தட் இல்ல லெஃப்ட் அண்ட் ரைட்டும் மேல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு மேல கேசிங் கிடையாது. அப்படி இருக்கும் போது கீழே விழுந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு ஒரீஸ் பண்ணவே தேவையில்லை. இவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா இந்த இதை நம்ம எவ்வளவு தூரம் பாருங்க, உள்ள இருக்கு பட்ஸ் இருக்கு, இவ்வளவு தூரத்துக்குமே நம்ம இது மாதிரி நம்ம எவ்வளவு புல் பண்ணாலும் எவ்வளவு த்ரோ பண்ணாலுமே இந்த பட்ஸ் இதுல இருந்து கீழே கலண்டு விழுகாது. அதுதான் இங்க JBL கவர் பண்றாங்க. ஓவரால் நாங்க மீதி பிராண்ட்ஸ் மாதிரி கிடையாம நாங்க புதுசா இது மாதிரி ஒரு டெக்னாலஜியோட கொண்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு வேவ்ல கவர் பண்ணிருக்காங்க. இந்த வேவ் பட்ஸ் 2லயுமே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா நீங்க ஸ்டெம் டைப் எடுத்தீங்கன்னா மேல உங்களுக்கு க்ளோசிங்கோட வந்துடும். ஸோ பட்ஸ் சூஸ் பண்ணும்போது இது மாதிரி ஒரு கேசிங் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அது போக இந்த கேஸோட வெயிட் பட்ஸோட சேர்த்து 43 கிராம் இருக்குங்க. வெறும் பட்ஸ் மட்டும் வெறும் 4 கிராம். வெயிட்ட பொறுத்தளவு ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கு. பட் ஆனா கொஞ்சம் பெரிய கேஸ் தான். ஆனா வெயிட் அது அளவுக்கு நம்மளுக்கு இரிட்டேட்டிங் கிடையாது. அதே மாதிரி நம்ம பேண்ட் பாக்கெட்ல வேர் பண்றதுக்குமே உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி சுத்தமா இல்லைன்னே சொல்லிக்கலாம். ஆனா என்னைய பொறுத்தளவு இதுக்கு ஒரு கேசிங் போட்டுருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த கலர் வந்து மங்காம உங்களுக்கு ஒரு சில டஸ்ட் எல்லாம் ரிப்பீட்டன்ட் ஆகாம உங்களுக்கு கவர் பண்ணிக்கிற முடியும். அது போக இதோட மெட்டீரியல் பார்க்கும்போது நல்ல ஒரு பிரீமியமான பிளாஸ்டிக்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் சூப்பர்.
அண்ட் பட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல JBL பிராண்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுல ஒவ்வொரு பட்ஸ்லயுமே 2 மைக் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த டிப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காதுல கம்ஃபர்ட் இல்லாத பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸுமே உங்களுக்கு பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலயுமே உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் எப்பயும் போல சார்ஜிங் பண்றதுக்கு மேக்னெட்டிக் போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் ஒரு நல்ல ஒரு டிசைன், ரொம்ப காம்பேக்ட், ரொம்ப மினிமமா இருக்கு. அது போக ஒரு இண்டிகேஷன் லைட்டும் இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ பேரிங் இருக்கா இல்லையா, அதே மாதிரி சார்ஜிங் போடும்போது பேரிங்ல அந்த சார்ஜிங் ஏறுறதுக்கு இண்டிகேஷன் லைட், இது மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் JBLல மேல உங்களுக்கு டச் சென்சிட்டிவ் ஏரியா அந்த JBL பிராண்டிங் கிட்ட இருக்கு. டச் சென்சிட்டிவ் பொறுத்தளவு சூப்பராகவே இருக்கு. நல்ல ஒரு சூப்பர் சென்சிட்டிவ் இருக்கு. இந்த டச் சென்சிட்டிவ்னு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஆப்ல ஏகப்பட்ட கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது போக கம்ஃபர்ட்டுங்க. ஸோ கம்ஃபர்ட் நிஜமாவே ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ பட்ஸ் காதுல வியர் பண்ணும் போதே ஓரளவுக்கு நல்ல நாய்ஸஸ் எல்லாமே கவர் பண்ணுது. அது போக வெறும் ஒரு 4 கிராம் தான் இதோட வெயிட். ஸோ அந்த வெயிட் பார்த்துட்டீங்கன்னா அதளவுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அண்ட் கம்ஃபர்ட்டும் பார்த்துட்டீங்கன்னா செம்மையா இருக்கு. அண்ட் கரெக்டா காதுக்குள்ள அடக்குற மாதிரியே இதோட டிசைனும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது போக கம்ஃபர்ட்னு பார்க்கும் போதுமே அருமையா இருக்கு. ரன் ஜாக்கிங்கா இருக்கட்டும் அண்ட் ஒர்க் அவுட் மோட்ல இருக்கும் போதும் நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அதுல வியர் பண்ணாலுமே சீக்கிரம் கலண்டு விழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ், எந்த ஒரு பயமும் இல்லாத அளவுக்கு இதோட கம்ஃபர்ட் அண்ட் ஃபிட்னஸ் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வருஷத்துக்குரிய JBL Wave Buds 2 பொறுத்தளவுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த JBL Wave Buds 2ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல எத்தனை டிரைவ் உங்க மென்ஷன் பண்ணவே இல்லை சுத்தமா. ஸோ JBLோட பியூர் பேஸ் சவுண்ட் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிருக்காங்க. இதுல ஒவ்வொரு பட்ஸுமே 2 மைக்ஸ், டோட்டலி 4 மைக்ஸ் வித் ANC சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. அது தவிர்த்து இங்க டைனமிக் டிரைவ் யூஸ் பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அது போக இந்த ரிலாக்ஸ் மோடு, கெஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் ஆடியோ அண்ட் வீடியோன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா 2 மோடு வந்து ஆப் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. அது போக ஈக்குவலைசர் பாத்தீங்கன்னா ஒரு 5 ஈக்குவலைசர் அவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு தேவையான ஈக்குவலைசர் கஸ்டமைஸ் பண்றதுக்கும் இங்க ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ அட் டைம் டூயல் டிவைஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க Bluetooth 5.3 கனெக்டிவிட்டி இருக்கு. அது போக இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது இங்க பேட்டரி கேசிங்கோட உங்களுக்கு 550 amps பேட்டரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க கேசிங்ல. ஒவ்வொரு பட்ஸ்லயுமே 49 mAh பேட்டரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த பட்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆகுறதுக்கு 2 hours ஆகுது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் இங்க ANC ஆஃப் பண்ணீங்கன்னா 10 hours வரைக்கும் அண்ட் ANC ஆன் பண்ணீங்கன்னா 8 hours வரைக்கும் டோட்டல் பிளே பேக் டைம் கிடைக்கும். சோ இது மாதிரி ஒரு பேட்டரி பேக்கப்போட அமைஞ்சிருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த பட்ஸோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பட்ஸ்ல பாத்தீங்கன்னா கூகுளோட ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட் இருக்கு. அவங்களோட இண்டிவிஜுவல் ஆப் சப்போர்ட்டுமே இருக்கு. ஈஸியான பேரிங் ஸ்டெப் தான். ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப் தேடணும் அவசியமே கிடையாது. கூகுளோட ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் ஆனோடனே கீழே உங்களுக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணுமான்னு கேட்கும். நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியான உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் தான். ஈஸியா இன்ஸ்டால் ஸ்டெப் ஆனோடனே ஈஸியான பேரிங் ஆயிரும். ஸோ பேரிங் ஆனோடனே உங்களுக்கு இந்த கேஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு, ஒவ்வொரு பஸ்லயுமே எவ்வளவு சார்ஜ் இருக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட்ல உங்களுக்கு ஃபுல் அண்ட் இன்டிமேஷன் காட்டிடும். சாஃப்ட்வேர் அப்டேட் அவைபிளா இல்லையா இது மாதிரி இன்டிமேஷன் காட்டுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு இந்த ANC மோடு தான். இந்த ANC மோட நம்ம டச் கண்ட்ரோல் மூலமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆப் சப்போர்ட் மூலமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் அண்ட் ஆம்பியன் அவார்ட்ஸ், அதாவது நாய்ஸ் கேன்சல் ஆஃப் பண்றது அண்ட் உங்களுக்கு இந்த டாக் த்ரூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அது கீழே பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் இருக்கு. இந்த வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் பாத்தீங்கன்னா நீங்க இது மூலமா கஸ்டமைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோஸ் பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி எஃபெக்ட் மாறுது, அந்த ஆடியோக்குன்னு போகும்போது அதுக்கேற்ற மாதிரி எஃபெக்ட் மாறுது. அது போக கெஸ்ட் கண்ட்ரோல் உங்களுக்கு எப்படி வேணும், டச் கண்ட்ரோல் உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் சிங்கிள் டேப்பா டபுள் டேப்பா லெஃப்ட் அண்ட் ரைட்ல எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் இங்கே நம்ம இந்த கெஸ்ட் மூலமா பண்ணிக்கலாம். அது போக இந்த வாய்ஸ் ப்ரொமோஷன் இருக்கு. ஸோ அது இங்கிலீஷ் வேணுமா, மல்டி லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, தமிழ் கிடையாது. அது போக செகண்டரி ஆடியோ கொடுத்துருக்காங்க. இந்த முதல்ல நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஈக்குவலைசர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அதுல டிஃபால்ட்டா ஒரு 6 ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க, நானே கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் கீழே உங்களுக்கு ஆட் பட்டன் இருக்கு, அது மூலமா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு சவுண்டோட பேலன்ஸ் எப்படி இருக்கணும், லெஃப்ட்ல அதிகமா வேணுமா ரைட்ல அதிகமா வேணுமா இல்ல மிடில் இருக்கணுமா ஈவனா கேட்கணுமா அதையும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு வால்யூம் மேக்ஸிமம் வால்யூம் லிமிட்னு இருக்கு. அது நம்ம சாங்ஸ் கேட்கும் போது உங்களுக்கு வால்யூம் லிமிட் அல்டிமேட்டா வேணுமா இது மாதிரி விஷயங்கள் கண்ட்ரோல் பண்றது கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம கால் சப்போர்ட்ல இருக்கும்போது நம்மளோட கால் கிளாரிட்டி எவ்வளவு அளவுக்கு வேணும், மிடில வேணுமா லோவா வேணுமா ஹையா வேணுமா அதையும் நம்ம கஸ்டமைஸ் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக அதர்ஸ்ன்னு போகும்போது ரிலாக்ஸ் மோடுன்னு இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 ரிலாக்ஸ் மோடு இருக்கு. ஸோ அந்த 5 ரிலாக்ஸ் மோட்ல நம்மளுக்கு எது மாதிரி வேணும், அது எவ்வளவு நிமிஷத்துக்கு வேணும், இது மாதிரி விஷயங்கள் நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைண்ட் மை பட்ஸ்ன்னு இருக்கு. ஒருவேளை இந்த பட்ஸ் நீங்க எங்கேயும் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அந்த ரைட்னு கிளிக் பண்ணிட்டோம்னா ஒரு 4 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம், ஒரு சவுண்ட் கேட்கும். இந்த சவுண்ட் கேக்குதா? ஸோ இது மாதிரி நம்மளுக்கு சவுண்ட் கேட்கும். நம்ம எந்த பட்ஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கலாம். நம்ம கண்டுபிடிச்ச பிறகு இதை
ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் சேவ் மோடும் இருக்குங்க. ஆட்டோ ஸ்டாண்டு அண்ட் ஆட்டோ பவர் ஆஃப் இது மாதிரி 2 ஸ்டாண்ட் மோடும் பவர் சேவிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சப்போர்ட் ஃபைனலாக இதோட சாஃப்ட்வேர் அப்டேட் நம்மளுக்கு வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப் சப்போர்ட்டை பொறுத்தளவு நிஜமாவே ஒரு சூப்பரான இன்டர்ஃபேஸோட ஒரு அல்டிமேட்டான ஈஸியா புரியுற மாதிரி இதோட ஆப் சப்போர்ட் கொண்டு வந்தது இன்னொரு மேஜர் ப்ளஸ் பாயிண்டா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறது ஆடியோட அவுட்புட்டுங்க. நிஜமாவே ஒரு தரமான TWS பட்ஸ் எது வேணா சொல்லிக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே இருக்கு. உங்களுக்கு பட்ஸ்னாலும் பட்ஸ் வாங்கிக்கோங்க, TWS வேணா TWS வாங்கிக்கோங்க. ஸோ 2 ஆப்ஷன்ஸும் இங்க உங்களுக்கு JBL ப்ரொவைட் பண்றாங்க இந்த வேவ் பட்ஸ் 2 பொறுத்தளவு. ஸோ ஒரு 3500 ரூபாய்க்கு இந்த வருஷத்துக்கு கூட ஒரு பெஸ்டான TWSனே சொல்லிக்கலாம். ஸோ ஃபிட்னஸ் கம்ஃபர்ட் எல்லாமே நல்லா இருக்கு. அது போக JBL அவங்களோட பார்ட்னரோட ஹேமமோட டைப் பண்ணி ஒரு பியூர் பேஸ் கிடைக்குது. பேஸ்ன்னு ஒன்று டம்மு டம்மு டம்முலாம் அப்படிலாம் ஒரு அதிர்வே இல்லை. ஒரு கிளாரிட்டியான ஒரு தெளிவான ஒரு பேஸ் கிடைக்குது. அதுதான் இந்த JBLோட ஹைலைட்டான விஷயமே. மீதி பிராண்ட்ஸ் பார்க்கும்போது எங்களோட ஒரு இந்தியன் ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பேஸ் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது பேஸ் நல்லா தான் இருக்கும். ஆனா ரொம்ப ஒரு டம் டம்முன்னு கேட்கும். ஆனா இதுல அப்படிலாம் கேட்கல. ஒரு கிளாரிட்டி வைஸ் அண்டு இவ்வளோனா இவ்வளோதான். ஆனா அதுவும் சூப்பராகவே இருக்கு. அதுதான் இங்க விஷயமே. அண்ட் கால் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கு. அந்த 4 மைக்ஸோட ரெஸ்பான்சிபிள் அண்ட் உங்களுக்கு ANC சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால சூப்பராகவே இருக்கு. இங்கிட்டு இருந்து பேசாகட்டும் அங்கிட்டு இருந்து கேட்கறாகட்டும் கிளாரிட்டி வைஸ் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அது போக இங்க டைனமிக் டிரைவ்லாம் இருக்கிறதுனால ஒரு பியூர் அண்ட் ஒரு அல்டிமேட்டான ஒரு சவுண்டா இருக்கு. நீங்க எந்த ஒரு ஆப் இன்டர்ஃபேஸா இருக்கட்டும், உங்களுக்கு இந்த கானா மியூசிக், அமேசான் மியூசிக், இந்த யூடியூப் மியூசிக் எதுல வேணா லிசன் பண்ணிக்கோங்க. இதோட சவுண்ட் அவுட்புட் சூப்பராகவே இருக்குங்க. எந்த ஒரு குறையும் கிடையாது. கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு தரமான ஒரு TWS ஒரு பட்ஸ் இன்னைக்கு நீங்க தேடிட்டே இருந்தீங்கன்னா இந்த JBLோட வேவ் பட்ஸ் 2 கன்சிடர் பண்ணலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது போக ஈக்லேசஸ் சப்போர்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டியூயல் டிவைஸ்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டி இருக்குன்னா ஒரு லாங் ரேஞ்ச் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களோட ஒரு தரமான சவுண்ட் கிளாரிட்டியோட சூப்பராகவே இருக்கு. சில்னஸ் நல்லா இருக்கு. அண்ட் சரௌண்ட் சிஸ்டமும் சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. ஆடியோல எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்லயும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. கனெக்டிவிட்டிலையும் எந்த ஒரு பஞ்சாயத்துமே கிடையாது. இதுல என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல உங்களுக்கு இந்த ஓப்பன் அந்த கேசிங் பட்ஸ்ன்னு நீங்க சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மேல ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அந்த இது இல்ல. அப்படி உள்ள சூழ்நிலை நீங்க அந்த கேசிங் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேல க்ளோஸ் பண்றதுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஈஸியா டஸ்ட் வந்து உள்ள செர்ரோட் ஆயிராது. அது இருந்தாலும் இங்க உள்ள பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால ஈஸியாவும் நம்மளால கிளீன் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கிறது இன்னொரு கொஞ்சம் ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷத்துக்கு ஒரு தரமான ஒரு TWS ஆகட்டும் பட்ஸ் ஆகட்டும் இன்னைக்கு நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது கண்டிப்பா வாங்கிக்கலாம். என்னடா எல்லாமே பாசிட்டிவா பேசுறானே, நெகட்டிவே இல்லையா, இவனா காசு எதுவும் வாங்கி பேசிட்டானா அப்படின்னு எதுவும் நினைக்காதீங்க. சொந்த காசை போட்டுதான் நான் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இது வந்து என்னோட ஃபீலிங்ஸ் அண்ட் என்னோட ஃபீட்பேக். யாரோட இது டம்ப் பண்ணி நம்ம பேசுறது கிடையாது நம்ம சேனலை பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தரமான TWS நீங்க தேடிட்டு இருந்தீங்க, ஒரு பட்ஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வேவ் பட்ஸ் 2 இந்த வருஷத்துக்குரிய JBL பிராண்ட்ல இருந்து கொண்டு வந்த இந்த பட்ஸ் நீங்க சூஸ் பண்ணுங்க. ஒரு தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு லாங்கர் பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஆப்போட இன்டர்ஃபேஸ் நிஜமே சூப்பராகவே இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த TWS பத்தி இந்த பட்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.